ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காவை இப்படி வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி அடைச்சிக்கில் போட்டு வச்சுருக்கேன். அது எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கணும். எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் வதக்கி எடுக்கணும். எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் ஊற்றாமல் தான் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கூட பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் இருக்குது, அதையும் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வெங்காயம் இந்த டைமில் நம்ம பூண்டு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். 4 பூண்டை போட்டுக்கலாம். இது கூடயே வதக்குங்க. இது கூட தேங்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே தேங்காயையும் சேர்த்து வதக்குங்க. இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். கூட மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம இது கூடயே சேர்த்து நம்ம மிளகாய் பொடியும் வதக்கி எடுக்கணும். கம்மியாக வச்சு வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு போட்டுருவோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல, அது அப்புறம் கருவேப்பிலை போட்டுருவோம். வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வதக்கி வச்ச வெண்டைக்காவை இந்த எண்ணெயிலே வெண்டைக்காவை வதக்குங்க. நல்லா சுண்டி வரணும் வெண்டைக்காய். எண்ணெயிலேயே வெண்டைக்காய் வதங்கணும்.
பாருங்கள் வெண்டைக்காய் எப்படி வதங்கிக்கிறதுன்னு பார்த்தீங்களா, எண்ணெயிலேயே வதக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் வதக்கணும், அதுக்கப்புறம் தான் எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி ஊற்றிக்கலாம், கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க புளி வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க, கேரளாலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த கொடம்புளியை. நான் அந்த புளி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இந்த கொடம்புளி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கொடம்புளி வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த கொடம்புளின்னு சொல்லுவாங்க. இது நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளியை விட இது அவ்வளோ ஹெல்த்தியான இது இந்த கொடம்புளி. கொடம்புளியை கரைச்சி வச்சுருக்கிறத புளி கரைசலாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய், மிளகாத்தூள் அதை வந்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். நம்ம மிளகாத்தூள்லாம் அதிலே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இந்த டைமில் நம்ம மிளகா பொடியெல்லாம் போட வேணாம், மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. பாருங்கள் மணக்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம்.